அன்பார்ந்த தமிழ் உள்ளங்களே, உங்கள் டிவைன் லைட் அட்ரஸ் சார்ஜ் தமிழ் சேனலுக்கு வர வைக்கிறேன். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அடுத்த 48 மணி நேரம். ஸோ வீக்கெண்ட்னால் இது கரெக்டான ரீடிங் நினச்சேன். ஸோ உங்களுக்கு அடுத்த 48 மணி நேரத்தில் என்ன நடக்கும்னு பார்க்கலாம். ப்ளீஸ் ப்ரெஸ் நெக்ஸ்ட் 48 hours. ஓகே, நீங்கள் ஒரு கெட்டவங்களை எதிர்த்து போராடி வெற்றி பெற போகிறீங்க அடுத்த 48 மணி நேரத்தில். அதுக்கு நீங்கள் வெற்றி பெறணுன்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று ஓடிடுங்க, இடத்த காலி பண்ணுங்க, ஹெர்மிட் மோட். நீங்கள் ஒரு விஷயத்தில் வெற்றி வாகை சூடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இப்போ இருக்க இடத்த காலி பண்ணணும். நீங்கள் அங்கேயே உட்காந்துட்டு உங்களால் ஏதாவது சக்ஸஸ் கொண்டு வர முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இல்லை. அந்த சக்ஸஸ் உங்களுக்கு வருமானா இல்லை. ஆனால் உங்களால் இந்த கெட்டவங்கள அழிச்சிட முடியும். அந்த அழிக்கிறது எப்படி பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் அமைதியாகிடணும், பேரமைதியாகிடணும். அந்த அமைதியில் அவங்க மண்டை குழம்பி நிறைய தப்பு பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ ஈஸியாக நீங்கள் அவங்கள வின் பண்ணிடலாம். அது ரொம்ப இம்பார்ட்டண்டான கைடன்ஸ். நீங்கள் இருந்து மாட்டிக்காதீங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா அப்ரிசியேஷன், கம்ப்ளீஷன், லக், ரேப்பிட் டெவலப்மெண்ட்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெக்ரியேஷன், ஃபெஸ்டிவல், ப்ராக்ரஸ். அதாவது ஒரு சக்ஸஸை நீங்கள் செலிப்ரேட் பண்ணி போகிறீங்க. நிச்சயமாக இது மேஜராக இருக்கான கார்டு. ஸோ இந்த அட்வைஸை நீங்கள் உதாசீனப்படுத்தாதீங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நீங்கள் இதில் பெருசாக போய் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான வழிகாட்டுதல் என்னென்னா, எங்கே இருக்கீங்களோ வீட்டில் இருந்தால் வீட்டிலேருந்து காலி பண்ணுங்கள். இல்லை வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா வேலை செய்கிற இடத்துலேருந்து ஒரு 2 நாள் காணாமல் போயிடுங்க. தட்ஸ் பெட்டர். ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் இது பார்த்திங்கன்னா லக்கு, உங்களோட லக்கு மாறணும். நீங்கள் வெற்றி பாதையில் கால் எடுத்து வைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த வேலையை பார்க்கணும். அதுவும் சடனாக நடக்கணும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி நாளைக்கு போகிறேன், நாளான்னைக்கு போகிறேன் அப்படின்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளான்னைக்கு நீங்கள் வேறங்க மாட்டிகிட்ருப்பீங்க. அடுத்தது இந்த பாட்டம் டெக் கார்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடனரி பர்சன். இந்த பாட்டம் டெக் பார்த்தீங்கன்னா பேஜுக்கு எப்போவுமே ஒரு தேடுதல் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த பேஜ் எனர்ஜி எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னசென்ட். அவங்களுக்கு ரொம்ப ஒரு குழந்தைத்தனமாக, ஆனால் குழந்தைங்க கிடையாது. அந்த டீனேஜை தாண்டி இந்த 20 yearsல நம்மளுக்கு ஏதாவது அச்சீவ் பண்ணணும், நம்ம ஏதாவது கற்றுக்கணும், அப்படி ஒரு எனர்ஜியில் இருப்போம். பார்த்திங்கன்னா இந்த பேஜுக்கு காலு கீழே பார்த்திங்கன்னா ஒரே க்ரீனரி இருக்குது, அதாவது டெவலப்மெண்ட் இருக்குது. அவங்களுக்கு பின்னாடி மரங்கள் காஞ்சிட்டு இருந்தாலும் அவங்களோட போகிற பாதை ரொம்ப பசுமையாக இருக்குது. இந்த பசுமை எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு ஒரு அபண்டன்ஸ், என்ன சொல்கிறது, அபண்டன்ஸ், ஒரு பொருளாதார விஷயத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்குமா. அபண்டன்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம், செல்வம், செழிப்பு. எக்ஸாக்டாக தமிழில் சொல்லணும்னா ஒரு செழிப்பான எதிர்காலம் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதுதான் இங்கேயும் ரெப்ரசன்ட் பண்ணணும். நீங்கள் இருக்க இடத்த விட்டு காலி பண்ணணும், இல்லைனா அங்கேருந்து கொஞ்ச நாள் மறைஞ்சிடணும். நீங்கள் போக போகிறது பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே. நீங்கள் எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்கன்னு யாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் போய் இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சூழ்நிலேருந்து வெளியில் வந்துடுவீங்க. ஆனால் உங்களுக்கு கடவுள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கான நம்பிக்கை கம்ப்ளீட்டாக வேணும். அந்த நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் உங்களால் இதில் வெற்றி பெற முடியும். நான் அந்த வெற்றி என்னன்னு பார்க்குறேன். ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ். 8 of Sun Spirits ப்ளீஸ். 10 of Cups பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் தான் இந்த வெற்றி. அது வாட்டர் சைன், பைசஸ் எனர்ஜி. உங்களுக்கு ரீயூனியன், ஹோம் கம்மிங், இன்னர் ஹாப்பினஸ், ஃபுல்ஃபில்மெண்ட் இதெல்லாம் வேணும். ட்ரீம் கம்மிங் ட்ரூ, டிவைன் லவ் இதெல்லாம் வேணும் அப்படின்னா இந்த 2 நாள் நீங்கள் எங்கன்னா ஓடிடுங்க. பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு 2 of Cups இருக்குது. ஸோ இந்த காதலில் நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கவுத்து எங்கன்னா போய் 2 நாள் படுத்துருங்க. யார் கண்ணிலையும் காதலையும் படாதீங்க. ஏதோ ஒரு சூழ்ச்சி பயங்கரமாக நடக்க போது. அதனால தான் ஸ்பிரிட்ஸ் இவ்வளோ பெரிய வார்னிங் உங்களுக்கு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு க்யூரியாசிட்டி, அதாவது ஒரு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கக்கூடிய அந்த தேடுதல் இருக்க ஒரு விஷயம், ஒரு ஜீவனாக நீங்கள் மாறணும். இதுதான் பிளாக்கேஜ். நீங்கள் எதையுமே துவங்கவே மாட்டேங்கிறீங்க. அதுதான் இனிஷியேட் பண்ணணும். இனிஷியேட் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்க, நீங்கள் இதெல்லாம் ஸ்பிரிட் சொல்கிற கைடன்ஸை நீங்கள் கேட்கணும். இனிஷியேட் பண்ணதுன்னா ஆரம்பிக்கணும். நீங்கள் எதையுமே ஆரம்பிக்காமல் எனக்கு முடிவு வேணும்னு எப்படி வரும்? அவங்க சின்ன சின்ன கைடன்ஸை தான் உங்களுக்கு தராங்க, ஆனால் நீங்கள் அதை செய்யணும். பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு இன்விடேஷன், ஒரு ப்ரப்போசல், ஒரு லவர். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு லவ்வர், ஒரு யூனியன். இதுக்காக நீங்கள் என்ன இனிஷியேட் பண்ணீங்கன்னு பாருங்கள். எந்த இனிஷியேஷனுமே பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு அமைதியாகவே இருந்தீங்க அப்படின்னா வெற்றி எங்கே வரும்? உங்களுக்கு இப்போ இருக்க சூழ்நிலையில் இருந்து வெற்றி வேணும்னா நீங்கள் கொஞ்சம் உள்வாங்கிட்டு இந்த இனிஷியேஷன் பண்ணணும். நீங்கள் எதையாவது ஆரம்பிக்கணும். எங்கேயாவது போய் எதையாவது ஒன்று செய்யுங்க. அப்போ தான் நீங்கள் இந்த கம்ப்ளீஷன், இது ஓ மை காட், நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்த ஒரு சைக்கிளில் முடிக்கணும். நீங்கள் முடிக்கவே மாட்டேங்கிறீங்க.
இந்த சைக்கிளை முடிச்சிங்க அப்படின்னா இந்த ரீயூனியன் கன்ஃபார்ம். இது பார்த்தீங்கன்னா ஹோம் கமிங் கார்டு. திரும்பவும் பார்த்தீங்கன்னா சன் கார்டு, 4 ஆஃப் சன்ஸ். ரொம்ப ப்ராமிசிங். சன் எனர்ஜி வருது எப்பவுமே ரொம்ப ப்ராமிசிங்கான கார்டு. ஓகே, நீங்கள் நேசிக்கிற அவங்க சொல்கிறது, அவங்க வந்து அஸ்ட்ரானமர். நீங்கள் பார்க்குறது ஆணாக இருந்து நீங்கள் நேசிக்கிறீங்க ஃபெமினாக இருந்தால், நான் எனர்ஜியை பற்றி தான் பேசுகிறேன். இந்த ஃபெமினன் எனர்ஜி வந்து ஒரு அஸ்ட்ரானமர். அதாவது அவங்க சொல்கிறது இல்லாமல் அப்படியே படிக்கும். அவங்களுக்கு வந்து அவ்வளோ நாலேஜ் இருக்குது. அவங்க சொல்கிறது வந்து அப்படியே படிக்கும். நீங்கள் அதை கேட்டு அவங்க சொல்கிற கைடன்ஸை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். இதை நீங்கள் முடிச்சிட முடியும். இந்த 42 மணி நேரத்துக்கு உங்களுக்கான கைடன்ஸ், இந்த அமைதியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெற்றியை தேடி போவீங்க. அதுக்கு உங்களுக்கு தேவை ஃபஸ்ட்டு இந்த வித்ட்ராயல். எதுலேயுமே பற்று இல்லாமல் விலகி போனீங்கன்னா உங்களுக்கு வழி தானாக பிறக்கும். அந்த வழியில் நீங்கள் ஏதாவது அந்த பாதையில் படி எடுத்து வைங்க. நீங்கள் அடியே எடுத்து வைக்காமல் எனக்கு வந்து 10 ஆஃப் கப்ஸ் வேணும்னா எங்கேருந்து வரும்? ஃபஸ்ட்டு ஒரு கப்பை காட்டுங்க கண்ணில். அப்போ தான் அந்த 10 ஆஃப் கப்ஸ் எங்கேன்னு கடவுளும் யூனிவர்ஸும் உங்களுக்கு வழிகாட்டும். ஸ்டெப் தான் இங்கே முக்கியம். ஃபார்ச்சூன்ஸ் வீல் பார்த்தீங்கன்னா, வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் உங்களுக்கு ஃபேவராக திரும்பிட்டுருக்கு. எல்லா ஜீவன்களும், என்விரான்மெண்ட்டும் சரி, உயிரினங்களும் சரி, மனுஷன், கடவுள், குரங்கு, மயில், சேவல், பாம்பு, ஈவன் பாம்பு கூட உங்களுக்கு ஃபேவராக தான் சுற்றிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் உங்கள் ஃபேவராக சுற்றணும் அப்படின்னா நீங்கள் அந்த படியை எடுத்து வச்சிங்கன்னா இந்த சக்கரம் வந்து உங்களுக்கு ஃபேவராக சுற்ற ஆரம்பிக்கும். இந்த கடவுள் உங்கள்கிட்ட என்ன பார்க்குறாரு அப்படின்னா, நீங்கள் அந்த அடி எடுத்து வைக்கிறீங்களா அப்படிங்கிறது உங்களோட சேலஞ்சே. 10வது அடி என்னங்கிறது கடவுள் ஆல்ரெடி முடிவு பண்ணி வச்சுட்டாரு. நீங்கள் பண்ண வேண்டியது அந்த அடி எடுத்து வைக்கணும். இந்த 2 நாளில் அந்த அடியை எடுத்து வைக்கிறதுக்கான உங்களுக்கு வழி கண்டிப்பாக பிறக்கும். அதுக்காக நீங்கள் இப்போ எந்த கார்மிக் ட்ராமாலையும் போய் மாட்டிக்காமல் எங்கன்னா கண் காணாமல் இந்த 2 நாள் யோசிங்க. ஸோ உங்களுக்கு திரும்ப பார்த்தீங்கன்னா கைடன்ஸ் சுச்சுவேஷனில் உங்களுக்கு வரது. நோ, இட்ஸ் நாட் கைடன்ஸ். இது உங்களோட மைண்ட் செட். யூ ஆர் ட்ரஸ்டிங் திஸ் ஃபெமினன். யூ ஆர் ஸ்டார்டட் ட்ரஸ்டிங் திஸ் ஃபெமினன். சாரி, நீங்கள் இந்த பெண்கள் சொல்கிறத நம்ப ஆரம்பிச்சிட்டிங்க. மேபி உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கலாம், இல்லை அவங்க சொன்ன விஷயங்கள் ஏதாவது உண்மையாக இருக்கலாம். அவங்க பார்த்திங்கன்னா இந்த வெட்டு குத்து நடக்கணும், இதை காதலை தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ராமா நடக்கணும்னு சொன்னாங்க. அது இப்போ நடக்குது. நீங்கள் அதிலேருந்து இந்த விஷயத்துலேருந்து அவங்கள நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டிங்க. மேபி இந்த ட்ராமா வந்து பார்த்திங்கன்னா 5-6 பேர் வந்து ஆளுக்கு ஒன்றை வச்சுட்டு சண்டை போடுறாங்க. யாருக்குமே இதில் வெற்றி கிடைக்காது. எல்லாருமே தோற்று தான் போகிறாங்க. ஆனால் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க பாட்டுக்கு அடிச்சுட்டு சாகட்டும், நீங்கள் மேலே பறந்து போய் உட்காந்துக்கோங்க. அந்த புறா மாதிரி மேலே அந்த எல்லாத்தையும் வேடிக்கை பாருங்கள். வேடிக்கை பார்த்துட்டு இந்த சண்டையெல்லாம் தீர்ந்த வாட்டி உங்கள் வேலையை பாருங்கள். கண்டிப்பாக அந்த சண்டையில் யாராவது ஒருத்தவங்க அவங்களே போயிடுவாங்க. இந்த சண்டையை ரொம்ப நாள் அவங்களால பண்ண முடியாது. இந்த சண்டை எதுக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காதலை தடுக்கிறதுக்கு, இந்த லவ்வர்ஸை, இந்த யூனியன், இந்த 10 ஆஃப் கப்ஸ் அந்த சுச்சுவேஷனுக்கு போக விடாமல் பண்ணதுக்கு தான் நடக்குது. ஆனால் உங்களுக்கு இருக்க கைடன்ஸ் என்ன அப்படின்னா, உள்வாங்குங்க. உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னு கண்டிப்பாக தெரியும். அந்த ஸ்டெப் என்னவோ அது பண்ணுங்கள். இனிஷியேஷன் உங்ககிட்ட அந்த முதல் படியே இல்லை. முதல் படியில் காலை வச்சிங்கன்னா தான் 10வது படிக்கு போக முடியும். நீங்கள் டைரெக்டாக 10வது படிக்கு போக முடியாது. கடவுள் அப்படி போகிறதுக்கான ஒரு சிஸ்டத்தை யூனிவர்ஸ் கிட்ட கொடுக்கல. ஸோ நீங்கள் வந்து எப்படியோ அப்படி தான் நீங்கள் போக முடியும். இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் டு சர்வைவ். நீ பெருசா நான் பெருசா, நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா, யார் பிழைக்கிறது அப்படிங்கிற ஸ்ட்ரகிள் தான். அப்புறம் உங்களோட உழைப்பெல்லாம் வந்து வீண் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு கெட்ட எண்ணத்தில் பண்ணுற ட்ராமாவும் கூட. இதுக்கப்புறம் இது வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதில் லோ வைப்ரேஷனல் ஆளுங்க வந்து பண்ணுறது. இந்த லோ வைப்ரேஷன் ஆளுங்க ஏன் பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு அதை தவிர வேறு எதுவும் தெரியாது. அவங்களுக்கு அந்த செல்ஃப் லவ் அப்படிங்கிற கான்செப்ட்னா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட போய் நீங்கள் டிவைன் லவ், செல்ஃப் லவ், பியோர் லவ், ட்ரூ லவ் அப்படின்னு எந்த வார்த்தையை சொன்னீங்கனாலும் அவங்களுக்கு வந்து அந்த டிக்ஷனரியில் அவங்களுக்கு அந்த வார்த்தை என்னன்னு தெரியாது. எப்படி ஏமாற்றலாம் அப்படின்னா, வேகமாக மண்டையாட்டிட்டு வந்து ஏமாற்றுவாங்க. எப்படி முதுகில் குத்தலான்னு சொன்னீங்கன்னா, அவங்க டிக்ஷனரியில் ஏகப்பட்ட பிளான்ஸ் இருக்கும். ஆனால் எப்படி உண்மையாக இருக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த லாங்குவேஜ்க்கு அவங்களுக்கு அர்த்தம் தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஆளுங்கள்கிட்ட போய் நீங்கள் ஓ மை காட், இதுதான் வந்து உங்களுக்கான கைடன்ஸ். எம்பரர், யூ ஹாவ் டு, அதாவது நீங்கள் உங்கள் பவரில் நிற்கணும். நீங்கள் வந்து வழிகாட்டியாக இருக்கணும். நீங்கள் வந்து யார் வழிகாட்டுறதையும் பார்த்துட்டு போகக்கூடாது. நீங்கள் பிறந்ததே இந்த எம்பரர் ஆகிறதுக்கு தான். நீங்கள் பிறந்தது எம்பரராக தான். இடையில நடந்த சம்பவங்கள் வந்து உங்களை அந்த உணர்ச்சியில் இருக்க விடாமல்
தடுத்து வச்சுருக்கே தவிர நீங்கள் பிறக்கும் போதே இந்த குவாலிட்டியோட இந்த அம்சங்களோட தான் பிறந்திருக்கீங்க. அந்த அம்சம் ஏன் உங்களுக்கு தெரியல அப்படின்னா, உங்களால் உங்களே நம்ப முடியல. ஏன் நம்ப முடியல அப்படின்னா, மேபி சின்ன வயசில் நடந்த விஷயங்களாக இருக்கலாம், இல்லைனா காசுக்காக நீங்கள் என்ன சொல்கிறது, தமிழில் ரொம்ப சொல்ல போனால் கூளை கும்பிடு போட்டுட்டு அந்த மாதிரி ஒரு லைஃப்பை ரன் பண்ணிவிட்டு இப்போ முதுகெலும்பு எங்கே அப்படின்னு நிமிர்ந்து நிற்கும்போது உங்களுக்கு அப்படி ஒன்று இருக்கானே மறந்து போச்சு. நம்ம மோஸ்ட்லி அப்படி தான் நம்மளுக்கு எங்கேயாவது ஒரு விஷயத்தில் ப்ராப்ளம் வரும் அப்படின்னா நம்ம அங்கே அப்படி வளைஞ்சு அழகாக பெண்டாகி நெளிஞ்சு எங்கேயாவது போயிடும். ஒன்றும் வெறும் புழு மட்டும்தான் நெளிஞ்சு போகும், வேறு எதுவும் நெளியாது. ஸோ நம்மளாம் வந்து மனுஷங்க, அதுவும் வந்து இந்த தமிழ் மண்ணில் பிறந்தவங்க, நம்மளுக்கு எப்போவுமே முதுகெலும்பு ரொம்ப நேராக இருக்கும். அதனால் கொஞ்சம் கடவுள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அப்படி கொஞ்சம் அந்த நம்ம தமிழ் ரத்தம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ரத்தத்தில் கொஞ்சமாவது நம்ம பாடியில் ஓடிட்டு தான் இருக்கும். அதில் எங்காவது ஒரு நல்ல வீரமான அணுவும் இருக்கும். அந்த அணுவை வந்து எல்லாத்தையும் தட்டி விடுங்க, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த சேரில் போய் உட்காந்துருவீங்க. இப்போது இந்த பார்க்குறவங்களுக்கு இருக்க ஒரே ஒரு கைடன்ஸ், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களோட அந்த அதிகாரம், பவர், நான் சொல்கிறது வந்து தப்பான அதிகாரம் கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு பவர் இருக்கும். அந்த பவரில் நீங்கள் நிற்கணும். எது சரி எது தப்புன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, அதை எக்காரணத்து கொண்டு விட்டு கொடுக்காதீங்க. அதுக்காக சண்டை போடுங்க, நிச்சயம் நீங்கள் தோற்று போக மாட்டீங்க. இது வந்து என்னோட கேரண்டி கிடையாது, இது ஸ்பிரிட்ஸோட கேரண்டி. What is the future of the situations? எதிர்காலம் என்ன? நீங்கள் உங்கள் பவரில் நிற்கணும், அப்போ உங்கள் எதிர்காலம் வந்து அருமையாக மாறி போகும். ஓகேயா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கார்பியன் எனர்ஜி, சச் a பியூட்டிஃபுல் கார்ட். ஒரு ஸ்கார்பியன் எனர்ஜி, அந்த எனர்ஜி வந்து உங்களை முதுகில் குத்த ட்ரை பண்ணுது. ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா, உங்களால் அவங்கள எதிர்த்து சண்டை போட முடியும், சண்டை போட்டு ஜஸ்டிஸ் கொண்டு வர முடியும். நீங்கள் வந்து பாதுகாக்க வேண்டியது இந்த ரோஸை. ஆக்சுவலாக இந்த ஆண் பண்ணுறதும் அதுதான். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆண் யாரோட காலையை வெட்டியிருப்பாங்க. அதாவது நீங்கள் இந்த எம்பரர் பவரில் ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களால் இதெல்லாம் பண்ண முடியும். அதனால தான் வந்து கடவுள் உங்ககிட்ட சொன்னாங்க, இதுதான் வருங்காலத்தில் நடக்க போகுது. நியர் ஃப்யூச்சர் எனர்ஜி தான் நான் கேட்டேன். நியர் ஃப்யூச்சர் எனர்ஜியில் நீங்கள் இந்த தேலோட தானே, ஆமாம், அந்த தேலோட கொடுக்க கட் பண்ணிடுவீங்க. எதுக்காக அப்படின்னா இந்த ரோஸை பாதுகாக்கிறதுக்கு. இது வந்து ஒரு ஆணோட கால். இந்த ஆண் வந்து இந்த அழகான ரோஸை வேறு விதமாக பறிக்கவோ இல்லை அதை கஷ்டப்படுத்தவோ ரொம்ப முயற்சி பண்ணும்போது உங்களுக்கு தானாக இந்த வீரம் பிறக்கும். அந்த வீரம் பிறக்கும் போது இந்த வால் எடுத்து அந்த ஆணோட காலை நீங்கள் வெட்ட போகிறீங்க. இது வந்து நான் வந்து சிம்பாலிக்காக தான் சொல்கிறேன், இட்ஸ் நாட் லிட்ரலி போய் வெட்டுறது. என்ன சொல்லுன்னா, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் செய்வீங்க. அதாவது வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு நம்ம பேசுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசிவிட்டு நீங்கள் உங்களுக்கு யாரை ப்ரொடெக்ட் பண்ணுமோ அவங்கள நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுவீங்க. திரும்பவும் பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் மேலே ஒரு க்ரௌன் இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக கார்ட்ஸ் வருது. நீங்கள் இந்த ஆண் வந்து இந்த ரோஸை காப்பாற்றுறாங்க, அதே கை தான் இங்கே போய் இந்த கிரீடத்துக்கு கீழே இந்த ரோஸை காமிக்குது. ஏன்னா இந்த ஆணுக்கு வந்து இந்த பூவோட அருமை தெரியுது. அந்த பூவோட இடம் எங்கே அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அரியணை, இந்த மாதிரி ஒரு அழகான இடம், அதை தான் இந்த ஆண் வந்து செய்ய போகிறாங்க. அது செய்யறதுக்கான இங்கே பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரம் வந்து ஓஞ்சு போக மாட்டாங்க. எத்தனை தடவை இந்த துணியை போட்டு நாட் போட்டு தப்பாக போட்டாலும் திரும்ப முயற்சி பண்ணி வெற்றி பெறதான் அந்த அப்ரெண்டிஸ் எனர்ஜி. நீங்களும் அப்படி தான் இருக்கீங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்குறீங்க, திரும்ப கீழே விழுறீங்க, திரும்ப எந்திரிச்சு கற்றுக்குறீங்க. எப்படி நீங்கள் 1000 தடவை விழுந்து எந்திரிச்சாலும் அந்த 1001வது தடவை நீங்கள் கரெக்டாக நாட் போடுவீங்க. அந்த நாட் போடும்போது தான் இதெல்லாம் நடக்கும். அந்த நாட் போடும்போது நீங்கள் இந்த பவரில் நிற்பீங்க. அந்த பவரில் நிற்கும் போது இவங்கள வெட்டு 1 துண்டு 2ன்னு செய்யும்போது இந்த கெட்டவங்களுக்கு இந்த அதிர்ச்சி காத்துட்ருக்கு. அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க நீங்கள் இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவீங்களா அப்படின்னு. உங்களுக்கும் கோபம் வரும் அப்படிங்கிறது அப்போது அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க. இது வந்து ஃப்யூச்சர் எனர்ஜி. நான் எல்லா கார்டையும் இங்கே காமிக்கல. பட் இந்த பூங்கிறது வந்து நீங்கள் நேசிக்கிறவங்களாகவும் இருக்கலாம், இல்லைனா நீங்கள் தேடி போகிற ஒரு விஷயமாகவும் இருக்கலாம். நான் இங்கே பார்க்குறது ஏன்னா இங்கே 10 ஆஃப் கப்ஸ் வந்தனால என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும், இது வந்து நீங்கள் நேசிக்கிற ஒரு பெண், இல்லைனா பெண் எனர்ஜி. நீங்கள் பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் ஆண் வந்து உங்களை இப்படி காப்பாற்றுவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். இல்லைனா நீங்கள் ஒரு ஆணால் காப்பாற்றப்படுவீங்க, அது நீங்கள் நேசிக்கிறவங்க. அவ்வளோதான் மேட்டர். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதை குழப்பிக்கிறதுக்கே இல்லை. இந்த ஆணுக்கு தைரியம் வருமா?
பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியூ பிளான்ஸ். இந்த கார்டு இன்னும் பியூட்டிஃபுல்லாக என்ன சொல்லுது அப்படின்னா பர்சீவரன்ஸ், பிலீவ் இன் யுவர் செல்ஃப், இம்பாசிபிள் ட்ரீம்ஸ். உங்களுக்கு இந்த 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 பெண்ணோட அருமை தெரியும், இந்த பெண் எனர்ஜியோட அருமை தெரியும். அது வந்து ஒரு அரிய ஜீவன், அது வந்து எல்லாத்துக்கும் கிடைச்சிடாது. மேபி ஒரு தேவதை கீழ் உலகத்துக்கு வந்து அந்த தேவதை எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? முடியாது. அதுக்குன்னு அதிர்ஷ்டம் வச்சவங்க ஒருத்தங்க தான். அந்த அதிர்ஷ்டசாலி உங்களுக்குன்னு தெரியும் போது நீங்கள் எல்லாத்தையும் எதிர்த்து சண்டை போட்டு அந்த அந்த தேவதைக்கான நீதியை கொண்டு வந்து நிலைநிறுத்துவீங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த தேவதையோட அருமை புரிய வரும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கைகூடாத கனவுகள் எல்லாம் கைகூடும். அந்த கைகூடாத கனவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேவதை கூட போகிறது தான். ஏன்னா 10 ஆஃப் கப்ஸ் தான். இந்த 10 ஆஃப் கப்ஸ் வந்து டெஸ்டின்ட் எனர்ஜி. இதுதான் எண்ட், இதுதான் வந்து மெயின் எனர்ஜியோட கார்டு. ஸோ இது மாற போகிறது. இது மாறத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதான் பார்த்தீங்க அப்படின்னா டெத் எண்டு. இதுதான் நடக்க போகுது. ஒரு முடிவு. அந்த முடிவு தான் இந்த 10 ஆஃப் கப்ஸோட ஆரம்பம். அந்த முடிவு எப்படி இருக்கும்னா நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ அந்த முடிவை திரும்ப ஸ்பிரிட்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுதான் இப்போ அடுத்தது நடக்க போகுது உங்கள் வாழ்க்கையில். இப்போ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கெட்டவங்க சதி பண்ணிகிட்ருக்காங்க. உங்களை வந்து போக விடாமல், இல்லைன்னா நீங்கள் வந்து உங்கள் இன்டென்ஷன் இந்த காதலை நோக்கி போக விடாமல் கூட உங்களை வந்து சண்டை போட்டுகிட்டே இருக்கலாம். ஆனால் அது வந்து நிலையானது கிடையாது. கடவுள் என்ன சொல்கிறாரு, ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னா ப்ளீஸ் ட்ரஸ்ட் திஸ் அஸ்ட்ரானமர். இந்த பெண் தான் உங்களுக்கு கைட் பண்ணுறாங்க. இந்த பெண்ணை நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ப்ளீஸ் ட்ரஸ்ட் திஸ் ஃபெமினின் எனர்ஜி 100%. ஏன்னா அவங்க சொல்கிறது தான் உங்களோட கைடன்ஸ். அவங்க உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறத புரிஞ்சு நடந்துக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்தடுத்து வெற்றி தான் வந்துகிட்டே இருக்குமே தவிர தோல்வியே கிடையாது. இப்போ உங்களுக்கு தேவை ஒன்றே ஒன்று தான். நீங்கள் எதையாவது ஒன்று ஆரம்பிக்கணும். எதை ஆரம்பிக்காமல் இருக்கீங்களோ கண்ணை மூடிட்டு அதை ஆரம்பிச்சிருங்க. படி எடுத்து வைங்க, ரெண்டாவது படி தானாக போகிற கண்ணுக்கு தெரியும். ஒரு மேகம் மறைச்சிட்ருக்கு அப்படின்னா நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிகிற வரைக்கும் அந்த மேகத்துக்குள்ளே போய் பாருங்களேன், உங்களுக்கு அடுத்தது என்னன்னு தெரியும். இங்கேருந்து பார்த்தா தான் தெரியாது. நீங்கள் எப்போயாவது மேகத்துக்குள்ளே ட்ராவல் பண்ணிங்களா, ஒரு மிஸ்ட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கான்செப்ட் நல்லா புரியும். ஒரு பனி மூட்டத்தில் போய் பாருங்களேன், கொஞ்சம் தூரம் வரைக்கும் நிச்சயமாக உங்களுக்கு கண்ணு தெரியும். அதுக்கப்புறம் தான் கண்ணு தெரியாது. அப்போ அந்த கொஞ்சம் தூரத்தை கடந்து போங்க, அப்போ அடுத்த கொஞ்சம் தூரம் உங்களுக்கு தெரியும். இப்படி தான் நீங்கள் போகணும். ஏன்னா உங்கள் வாழ்க்கை அப்படி தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா நீங்கள் பண்ண பாவங்களோட மூட்டை இன்னும் பாக்கி இருக்குது. நீங்கள் செய்ய வேண்டிய செயல்கள் நீங்கள் செய்யாமல் இருக்கீங்க. இந்த மாதிரி 1000 குறைபாடுகள் சொல்லலாம். ஆனால் அந்த குறைபாடுகளை எப்படி நீங்கள் களைய போகிறீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு அடியை எடுத்து வைங்க. இது காதல் நோக்கி மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கை பயணமே இப்படி தான். நீங்கள் முதல் அடியை எடுத்து வைங்க. உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு தெரியும். இந்த 10வது படி தான் உங்களோட படி அப்படின்னா அப்போ நீங்கள் படி எடுக்கணும். இல்லை நீங்கள் கீழே உட்காந்து நான் அந்த படி எப்படி போவேன்னு பிளான் பண்ணிட்டே இருந்தீங்களா? படியை யார் ஏறுவா? படி ஏறினீங்கன்னா தானே 2வது படி என்னன்னு தெரிய வரும். லைஃப் இஸ் ஸோ சிம்பிள். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா படியை எடுத்து வைக்கணும். இந்த கெட்டவங்க இப்போ உங்களை கவுத்துறதுக்கு நிறைய பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பிளான் எப்படி முறியடிக்கப்படும் அப்படின்னா இந்த என்டையர் யூனிவர்ஸுமே, இந்த பிரபஞ்சமே வந்து உங்களுக்கு துணையாக வர்றதுக்கு ரெடியாக இருக்குது. உங்களுக்கு தேவை இந்த படியில் கால் எடுத்து வைக்கிற தைரியம். இந்த கார்டு என்ன சொல்லுது அப்படின்னா இது வேர்ல்டு கார்டு. இந்த வேர்ல்டு கார்டு என்ன சொல்லுது அப்படின்னா இது வந்து ஒரு லெகசியை க்ரியேட் பண்ண போகிறீங்க. அதாவது ஒரு சரித்திரத்தை நீங்கள் வந்து உருவாக்க போகிறீங்க. எப்படி அப்படின்னா இதோட முதல் படி வந்து நம்ம அந்த அப்ரண்டிஸ் எனர்ஜி பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த கயிறை போட்டு கட்டி இது வந்து அதோட எண்டு. இந்த கார்டு வந்து அந்த கார்டோட அது முதல் படி, இது முடிவான படி. ஸோ ஸ்பிரிட்ஸ் உங்களுக்கு திரும்பவும் கன்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த ஸ்பியர் தான் உங்கள் வாழ்க்கை. மாடஸ்டி, ஸ்காலர்ஷிப், ப்ராக்டிகாலிட்டி, அதுதான் உங்களுக்கு வந்து இப்போ தேவை. நியாயமாக நடந்துக்கணும். அடுத்தது எது வந்து ப்ராக்டிக்கல்னால் எது முடியுமோ அதை செய்யுங்க. அதாவது முடியுங்கிறதுக்கும் கற்பனைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்கள் வந்து நல்லவங்களா, அதாவது மாடஸ்டி அப்படின்னா என்ன அந்த வார்த்தை அர்த்தம் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே வந்து நீங்கள் ஜென்யூனாக நிற்கணும். அந்த பேலன்ஸ் எங்கேயுமே நீங்கள் விட முடியாது. நீங்கள் கெட்ட சூழ்நிலைகளை போனாலும் வந்து நீங்கள் உங்களோட பவுண்ட்ரி என்ன, நீங்கள் நல்லவன் அப்படின்னா நீங்கள் என்ன அங்கே செய்யணும், அவ்வளோதான். ரொம்ப விஷயம் அங்கே அவ்வளோதான். உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, அது வந்து நல்ல விஷயமா கெட்ட விஷயம்னா விலகிடும், நல்ல விஷயம்னா கண்ணை மூடிட்டு பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். நீங்கள் அதை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா படிப்படியாக உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்கும். எதுவுமே வந்து உங்கள் கைமீறி போகாது.
எதுவுமே நடக்காமல் போகாது. யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு பின்னாடி பக்கபலமாக நிற்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் எப்போ அப்படின்னா நீங்கள் முதல் படியை எடுத்து வச்சாதான் நடக்கும். நீங்கள் இந்த அதாவது இது வந்து கிட்டத்தட்ட 10 ஆஃப் ஸ்வோர்ட்ஸ் எனர்ஜி தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. பர்டன், ட்ரெச்சரி, ஃபோர்ஜரி, ஃபால்ஸ் விட்னஸ், இன்ஜஸ்டிஸ், க்ரூயாலிட்டி, ட்ராவல், இதெல்லாம் இந்த கார்டுனால நீங்கள் இது பேக்ரவுண்ட் எனர்ஜி, இது விட்டுருங்க. இது நீங்கள் பண்ணாலும் பண்ணனாலும் இப்படி தான் இந்த கெட்டவங்க முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு இப்போ லக்கு உங்கள் ஃபேவராக மாறிக்கிட்டு இருக்குது. எப்போவுமே நம்மளுக்கு அழகான ஒரு பழமொழி இருக்கும், காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுங்க. கடவுள் வந்து உங்கள் காதில் கத்திக்கிட்டு இருக்காங்க, இப்போ உனக்கு சரியான நேரம், உனக்கு தேவை கொஞ்சோண்டு அந்த துணிவுங்கிற அந்த ரத்தத்தில் எங்காவது இருந்தால் அந்த துணிவை பயன்படுத்து அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் திரும்பி பாருங்கள், நம்ம சரித்திரத்தை புரட்டி பாருங்கள், நீங்கள் எப்படி வந்தீங்க, எந்த இதில் வந்தீங்க, அதில் ஏதாவது ஒரு நல்ல வீரமான ஆள் இருந்திருப்பாங்க. அதுலேருந்து கொஞ்சம் கடை வாங்குங்க, ஏறி நில்லுங்க, முன்னாடி எதிர்த்து நில்லுங்க. என்ன ஆகிட போகுது? ஒன்றும் ஆகாது. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு துணையாக இருக்கும்போது யாரால் என்ன பண்ணிட முடியும்? உங்களுக்கு அந்த நம்பிக்கை மட்டும்தான் வேணும். நீங்கள் தோற்று போக மாட்டேன்னு நம்பினீங்களா, அதே உங்கள் வெற்றிக்கான முதல் படி. அதுலேருந்து நீங்கள் தோற்று போக வாய்ப்பே இல்லை. இது வந்து அடுத்த 48 மணி நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறதுக்கான கைடன்ஸ். இப்போ உங்களோட எனர்ஜி எப்படின்னு பார்க்கலாம், நீங்கள் பண்ண போகிறீங்களா இல்லையான்னு பார்த்துக்கலாம். இது ஸ்பிரிட்ஸ் உங்களுக்கு சொல்கிற அழகான விளக்கம். ஏதோ ஒரு முடிவு இருக்குது, அதுவும் சீக்கிரமாக நடக்கும். நிச்சயமாக நீங்கள் உங்களுக்கு அந்த வீரத்தோட அருமை புரிய வரும். அடுத்தது இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குதுன்னு உங்களுக்கு புரிய வரும். யா, எம்பரஸ் லேடி, வாவ் வாவ் வாவ். இப்போ உங்கள் மனசு ஓகே, ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. டவர், ஐ மீன் இது நல்ல டவர், அதாவது இது உடஞ்சி போகிற டவர் இல்லை, நிலையான வீடு, நிலையான ஒரு தன்மை. நிலையான தன்மை எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேடியால். இன்னொன்று, நீங்கள் ஏதாவது புது வாழ்க்கை, புது ஆரம்பம் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நிலை உறுதியை கொடுக்கக்கூடியது இந்த பெண் தான். இந்த பெண் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாவது உருவாக்குறீங்க அப்படின்னா அதுக்கு அடித்தளம், இந்த ஸ்ட்ராங், இந்த டவர், இந்த பில்டிங்கை கட்டுறதுக்கோ இல்லை இந்த மாதிரி நிலையாக நீங்கள் என்றைக்குமே நிலைச்சு நிற்கணும் அப்படின்னாலாம் இதுக்கு காரணமாக இருக்க போகிறது இந்த பெண் தான். வேறு யாராலையும் வேறு எதுவுமே உங்களுக்கு காரணமாக இல்லை, இந்த பெண் மட்டும்தான் காரணம். அப்படி இந்த டவர் பார்த்திங்கன்னா நீங்கள் சாதாரண டவர் இல்லை, அந்த காலத்தில் கட்டி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா கோட்டை, அந்த மாதிரி கோட்டை இது. இந்த கோட்டையை நீங்கள் கட்டணும் அப்படின்னா அதை பண்ணுறதுக்கான ஒரே ஒரு வழி இந்த பெண்ணோட நீங்கள் ஆரம்பிக்க போகிற இந்த வாழ்க்கை, இந்த 10 ஆஃப் கப்ஸ், அதுதான் உங்களுக்கு இந்த கோட்டையை உருவாக்க வழி வகுக்கும். இதுதான் உங்களோட ஆட்டிடியூட். இப்போ ஆட்டிடியூடு அப்படின்னு சொல்லினா உங்களோட எண்ணம், நோக்கம், உங்களோட என்ன சொல்கிறது, உங்களோட சிந்தனைன்னு சொல்லலாம். உங்களோட சிந்தனை அதை நோக்கி போடுங்க. அங்கே தான் நீங்கள் இன்னும் படி எடுத்து வைக்காமல் அடி எடுத்து வைக்காமல் இருக்கீங்க. படியும் அடி ரெண்டுமே நீங்கள் எடுத்து வைக்கல. ஸோ அதுதான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன். இன்னொரு கூடுதல் போனஸ் இன்ஃபர்மேஷன் அப்படி என்னென்னா, நீங்கள் அவங்களோட சேர்ந்து ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கலை இன்னும், இல்லை கல்யாண வாழ்க்கை ஆரம்பிக்க போகிறீங்க இனிமேல் தானா, கூடிய சீக்கிரமே உங்கள் வாழ்க்கையில் 2 பேர் சேர்ந்து 3ஆ ஒன்று உருவாக்குவீங்க. ஸோ இப்படி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நீங்கள் வாழணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவை கொஞ்சம் தைரியம். அடுத்தது இந்த பெண்ணை நீங்கள் பாதுகாக்கிறதுக்கு சில துணிச்சலான செயல்களை செய்ய வேண்டியிருக்கும். அதுக்கு உங்களுக்கு நிச்சயமாக வழிகாட்டப்படும். அந்த வழிகாட்டுதலோடு நீங்கள் நடக்கணும். இப்போ நீங்கள் இதை தான் நீங்கள் வேகமாக மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அதாவது பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஆகுதா அப்படின்னா ஆகுது. ஏன் அப்படின்னா நீங்கள் இந்த கார்டு, இந்த டெக்லேயே, இந்த கார்ட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஹேங்க்டு மேனில் இதே மாதிரி தான். தலை வந்து மனுஷனோட தலையாக இருக்கும், உடம்பு வந்து வேறோட உடம்பாக இருக்கும். ஆனால் தலையில் வந்து கத்தி குத்திருக்கும். அதுக்கு அந்த ஜீவனுக்கு வந்து புரியலை, என்ன நடக்குதுன்னே புரியல. பட் மெஜிஷியனுக்கு பார்த்திங்கன்னா இங்கே தலையில் வந்து கிரீடம் இருக்குது. அப்போது இந்த எனர்ஜி என்ன சொல்ல வருதுன்னா, எவ்வளோ தீ இங்கே பாருங்கள், தீ அடியில் எரிஞ்சிட்டு இருந்தாலும் அதை தாண்டி அந்த தீயை கிழிச்சிக்கிட்டு போகிற அளவுக்கு இந்த ஆணுக்கு சக்தி இருக்குது. இந்த பிரபஞ்சம் இந்த ஆணுக்கு அவ்வளோ பெரிய சக்தி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ தீ எரிஞ்சிக்கிட்டு இருந்தாலும் இங்கே பாருங்க, அது மேலே அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த ஆணுக்கு அப்படி ஒரு பாடி இருக்குது. அதாவது நான் உண்மையான உடம்பை சொல்ல, அந்த உடம்பை இதை தாங்கக்கூடிய ஒரு சக்தி அந்த ஆணுக்கு இருக்குது. ஆனால் அந்த ஆண் வந்து எப்போ அதை உணர்வாங்க அப்படின்னா, அவங்களோட பவரில் அவங்களால பண்ண முடியும்னு நம்பினாங்கன்னா கடவுள் வந்து நிச்சயமாக அது பண்ணுறதுக்கான வழியை கொடுப்பாங்க. அடுத்தது நீங்கள் பாட்டம் டெக் பார்த்தீங்கன்னா மாஸ்டர்.
இந்த மாஸ்டர் கார்டு என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு அதுக்கான தகுதி இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு படி எடுத்து வைங்க. உங்களுக்கு அடுத்தபடி விளங்கும், அடுத்தபடி விளங்கும், அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். நீங்கள் ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர், இது வந்து மாஸ்டர் கார்டு பார்த்தீங்க என்ன சொல்லுது அப்படின்னா, ஹானஸ்டி, இன்டெகிரிட்டி, கைண்ட்னஸ், ஈக்குவாலிட்டி, சயின்டிஸ்ட் அண்ட் ஆர்டிஸ்ட், இந்த எனர்ஜியில் தான் நீங்கள் இருக்கணும். அதாவது நியாயமாக நடந்துக்கணும், எந்த சூழ்நிலையும் எதையும் தப்பான விஷயங்கள் பண்ணக்கூடாது. எவ்வளோ பெரிய சேலஞ்சான விஷயம், ஏன்னா இந்த பிரபஞ்சம் வந்து உங்களை சோதிக்கும். உங்களுக்கு எதெல்லாம் வீக்னஸோ அதை வச்சு தான் அது சோதிக்கும். நீங்கள் அதை பாஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சொல்கிற கட்டளையை இந்த பிரபஞ்சம் நிறைவேற்றும். அது வந்து இந்த பிரபஞ்சத்தோட என்ன சொல்கிறது, நியதி. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் புரிய வைக்கணும். நீங்கள் வந்து ரொம்ப நல்ல, அதாவது உங்களோட எண்ணங்களும் செயல்களும் வந்து எப்போவுமே நல்லதை நோக்கி தான் இருக்கும். எப்போவுமே யாருக்கும் எந்த கெடுதலையும் பண்ணாது. அடுத்தது, நான் எந்த சூழ்நிலையிலும் தப்பான வழிகளை பின்பற்ற மாட்டேன், எல்லாத்துக்கும் நல்லதை செய்வேன், நான் யாரை நேசிக்கிறேனோ அவங்கள நான் பாதுகாப்பேன். அடுத்தது, எந்த சூழ்நிலையும் யாரையும் முன்னாடி வந்து ஒரு கெட்டது நடந்தாலோ அதை போய் நீங்கள் தட்டி கேட்கணுன்னு கூட அவசியம் இல்லை. அங்கே போய் ஜஸ்ட் ப்ரொடெக்ட் தட் எனர்ஜி. அதை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது நீங்கள் முயற்சி கூட பண்ண வேண்டாம். அந்த மனசில் ஒரு வலி வரும் பார்த்தீங்களா, அந்த வலி வந்தாலே பிரபஞ்சம் வந்து உங்களை தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடும். அதை வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு. ஸோ நீங்கள் வந்து இந்த ஹேண்ட்மேன் எனர்ஜிலேருந்து மெஜிஷியன் எனர்ஜிக்கு வந்துட்டீங்க. இப்போ உங்களுக்கு அந்த மண்டையில் குத்துனது வந்து புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்புறம் இங்கே நம்ம அஸ்ட்ரானமர் கார்டையும் பார்த்தோம். இந்த அஸ்ட்ரானமரை வந்து நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டிங்க. ஏன் அப்படின்னா, அவங்க சொன்னது ஏதோ ஒன்று உங்கள் வாழ்க்கையில் எக்ஸாக்டாக நடந்திருக்கு. அதுலேருந்து நீங்கள் அப்படியே நம்ப ஆரம்பிச்சிட்டிங்க. இல்லைனா அவங்க சொல்கிறத அப்படியே கேட்டு நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டிங்க. கேட்டு நடங்க, கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸை டேஸ்ட் பண்ணுவீங்க. அடுத்தது உங்களோட ஹோப், நம்பிக்கை அப்படி என்னன்னு பார்க்கலாம். ஓ வா, உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது. என்ன நம்பிக்கை அப்படின்னா, இந்த கெட்டதை முடித்து உங்களோட இந்த அன்பான வீட்டுக்கு நீங்கள் திரும்ப போவீங்க. அந்த அன்பான வீடு எப்படின்னா, இந்த பெண் கட்ட போகிற, இல்லை நீங்கள் கட்டுறதுக்கு துணி இருக்க போகிற அந்த ஒரு கோட்டை. அது நம்ம ரொமான்டிக்காக சொன்னோம்னா காதல் கோட்டையாக கூட இருக்கலாம். அந்த காதல் கோட்டையை நீங்கள் நிச்சயமாக கட்ட போகிறீங்க. அந்த நம்பிக்கை உங்களுக்கு இப்போது ரொம்ப நல்லா இருக்குது. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, என்னைக்கு இருந்தாலும் எத்தனை போராட்டம் நடந்தாலும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த காதல் கோட்டையை கட்டி 2 பேரும் அதில் குடி போவீங்க அப்படின்னு கடவுள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ குடி போகிறது மட்டும் இல்லாமப்பா, சொந்த பந்தங்கள் நிறையா உருவாக போகுது. ஸோ சந்தோஷமாக இந்த வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன இப்போது இந்த சூழ்நிலையிலேருந்து என்ன ஒரு மாற்ற முடியாத ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அபஸ், ஓ மை காட், பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேயும் ஒரு தேவதையும் ஒன்றா வராங்க. இந்த காமிக் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கார்பியன் எனர்ஜி. அடுத்தது இங்கே வர்றது பார்த்தீங்கன்னா அபஸ். இது வந்து மாறாத ஒரு முடிவு. இந்த மாறாத முடிவு எப்படி அப்படின்னா, இந்த அபஸோட எனர்ஜி எப்படின்னா, அவங்க ஹை ப்ரீஸ்டஸ் மாதிரி. அவங்க ஏதாவது சொன்னாங்க, இல்லை அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க, திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் யாருமே நம்பலை அப்படின்னா, ஒரு நாள் அது திடீர்னு நடக்கும். அது இந்த கெட்டவங்களோட அழிவு. இவங்களுக்கு வந்து இந்த விஷனரி, நம்ம எதிர்காலத்தை பார்க்குற ஒரு கிஃப்ட் இருக்குது. அடுத்தது வந்து அவங்க ரொம்ப குவிக்காக அக்யூரேட்டாக சொல்லுவாங்க. அந்த அறிவு, அந்த அனுபவம் வந்து இந்த ஜென்மத்தில் வந்ததில்லை. அவங்க ரொம்ப 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 ஜென்மமாக பல ஜென்மங்களாக அவங்க சேர்த்து வச்சுட்ருக்க சொத்தில் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அனுபவம், அந்த எதிர்காலத்தை பார்க்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் அவங்களுக்கு இருக்குது. அது வந்து சாதாரணமாக எல்லாத்துக்கும் வந்துடாது, எல்லாத்தாலையும் அதை பண்ணிட முடியாது. அவங்க அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க பல ஜென்மங்களாக வந்து இந்த கடவுள் சொன்ன இந்த பிரபஞ்சம் சொல்கிற பல விஷயங்களை கேட்டு அந்த இன்டெகிரிட்டிலாம் மாறாமல், இன்டெகிரிட்டினா எந்த சூழ்நிலையும், நம்ம தனியாக இருக்கோம், தூரம் இருக்கோம், இல்லை 10 பேர்த்தோடு இருக்கோம், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரினா சரி, தப்புனா தப்பு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு இப்போ ஒரு டவுட் இருந்துச்சு. நான் ரெக்கார்ட் பட்டன் அழுத்தினா நான் பாட்டுக்கு ரீடிங் போட்டுட்ருக்கேனான்னு தெரியல. ஐ வில் செக். ஐயா, ரெக்கார்ட் பட்டன் இருக்குது, தேங்க் காட். ஏன்னா நல்ல நல்ல கைடன்ஸ் எல்லாம் வீணாக போயிருக்கோம். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு செக் இட். என்ன நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வந்தேன் அப்படின்னா, இப்போ இன்டெகிரிட்டி எப்படின்னா, நீங்கள் வந்து 10 பேர் இருக்கிற இடத்துல வந்து ஒரு எண்ணம் என்ன இருக்கும், சிகரெட் குடிக்கிறவன் வந்து கெட்டவன், அவன் வந்து நல்ல ஆள் இல்லை. இப்போ ஒரு பொண்ணு பார்க்கவே போகிறீங்க அப்படின்னா, ஒரு சிகரெட் குடிக்கிறவனுக்கு யாராவது பொண்ணு தருவாங்களா? நீங்கள் ஓப்பனாக போய் சொல்லிங்கன்னா ஐ ஸ்மோக் அப்படின்னா, ஒரு நல்ல ஃபேமிலியில் இருக்க ஒரு நல்ல தகப்பன் பெண்ணை அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்களா? மாட்டாங்க, யாரும் நம்ப மாட்டாங்க. நீங்கள் இங்கே சிட்டியை விட்டுருங்க, சிட்டியை விட்டுட்டு கால் எடுத்து அந்த பக்கம் வச்சு பாருங்கள்,
யாருமே தர மாட்டாங்க. வெறும் நீங்கள் வேறு எந்த பேட் ஹேபிட்டும் வேணாம், ஐ ஸ்மோக் அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்கள், எல்லாருமே மூஞ்ச ஒரு நிமிஷம் சொல்லிப்பாங்க. அப்போது அந்த சூழ்நிலையில் நீங்கள் என்ன பண்ணணும், நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, 10 பேர் முன்னாடி உங்களால் ஒரு விஷயத்தை சொல்ல முடியாது அப்படின்னா, அது தனியாக இருக்கும்போதும் அந்த விஷயத்தை நீங்கள் செய்யக்கூடாது. தட் இஸ் கால்ட் இன்டெகிரிட்டி. ஒரு 10 பேர் முன்னாடி நான் செஞ்சால் தப்பு இல்லை, யாருக்குமே தெரியாமல் செஞ்சால் அது வந்து தப்பே கிடையாது அப்படின்னா, அந்த திருட்டுத்தனம்லாம் வந்து இருந்தது அப்படின்னா பிரபஞ்சம் வந்து காத தூரம் ஓடிடும், பிரபஞ்சத்துக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி என்ன சொல்கிறது, யார் இருந்தாலும் இல்லைனாலும் உங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் போடுங்க. அந்த ரூல்ஸை வந்து எவ்வளோ சோதனைகள் வந்தாலும் கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் உங்களை சோதிக்கும். ஏன்னா இவ்வளோ நாள் நீங்கள் எதையுமே பண்ணியிருக்க மாட்டீங்க. திடீர்னு 2 நாள் நீங்கள் வந்து ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு 3ஆவது நாள் இந்த பிரபஞ்சம் எனக்கு தலையில் வந்து கோடீஸ்வரனை கொட்டணும் அப்படின்னா கொட்டாது, அது மண்டையில் தான் கொட்டும். அது பண்ணுற சோதனைகள் அது பண்ணும். அந்த சோதனைகளை வந்து நீங்கள் தாண்டி வந்தீங்கன்னா தான் அப்புறம் கொட்டும், யாராலையும் தடுக்க முடியாது. அப்படி ஒரு அருமையான ஒரு உலகத்தில் தான் நம்ம இருக்கோம். அதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். எல்லாருக்குமே ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, யாருமே சலைச்சவங்க இல்லை. ஆனால் நம்ம சரியாக அதை பயன்படுத்திக்கிறது இல்லை. எகெயின் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன், இதுதான் பிரபஞ்சம், இதுதான் பிரபஞ்சம். பார்த்தீங்கன்னா வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் ஒரு தடவை வந்திருக்கு, 2வது வந்திருக்கு. இந்த கன்ஃபர்மேஷன்ஸ் உங்கள் வாழ்க்கையில் வர ஆரம்பிச்சிச்சுனாவே நீங்கள் இந்த கடவுள் சொல்கிற அந்த விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள். உங்கள் வாழ்க்கையில் திரும்ப திரும்ப ஒரு விஷயம் நடக்குதுன்னா நீங்கள் சரியான பாதையில் போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த ரீடிங்கை நீங்கள் பார்க்குறீங்கன்னா யூ ஆர் பிளஸ்ட். அதனால தான் உங்களால் இந்த ரீடிங்கை பார்க்க முடியுது. நிறைய பேர் வந்து அடுத்த 48 மணி நேரத்தில் என்ன நடந்துட்டு போகுது, எப்பயும் போல் ஒரு நாள் அப்படின்னு ஸ்கிப் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தோட ஆசீர்வாதம் இன்னும் இல்லைன்னு அர்த்தம். அட்லீஸ்ட் நீங்கள் இதை பார்க்குறீங்க, இதில் நீங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணனாலும் ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துகிட்டு போவீங்களா, இதுதான் இப்படி தான் பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு வழிகாட்டும். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பொறுமை கற்றுக்கோங்க. ஒரு 2 வரி கேட்டுட்டு 3ஆவது வரியில் உங்களுக்கு ஃபேவரபுளாக ஒரு ரிசல்ட் இல்லைன்னா 10ஆவது வரியில் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் ஒழிச்சு வச்சுருப்பாங்க. அதுதான் பிரபஞ்சத்தோட சோதனை. இப்போது உங்களுக்கு ஒரு ரீடிங்கை பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னா 40 நிமிஷம் ரீடிங் இல்லைன்னா 20 நிமிஷம் ரீடிங்னா நீங்கள் 4 நிமிஷம் தான் பார்ப்பீங்க. அந்த 4 நிமிஷத்தில் இது என்னடா இது நம்மளுக்கு செட் ஆகாத, நம்ம வேறு ஏதாவது பண்ணலாம், ஒரு கேம் விளையாடலாம், இல்லைன்னா இதுக்கு தவிர வேறு ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் போவீங்க. அது எல்லாருமே பண்ணுறது தான். பட் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த 4ஆவது நிமிஷம் தாண்டி 4.4 பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன், உங்களுக்கான கரெக்ட் கைடன்ஸ் இருக்கும். ஆனால் அதுதான் பிரபஞ்சத்தோட சோதனை. நீங்கள் கடைசி வரைக்கும் பொறுமையாக இருக்கீங்களா, அங்கே தான் வைப்பாங்க செக் பாயிண்ட்டு. அப்போ நீங்கள் எதாச்சியாக உங்கள் கண்ணு முன்னாடி ஏதாவது ஒரு வருது, அது வந்து உங்கள் கண்ணை ஈர்க்குது அப்படின்னா அதை பாருங்கள், அது கடைசி வரையும் பாருங்கள், நீங்கள் ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டீங்க. அதில் வந்து உங்களுக்கு தேவையானது எங்கே கடவுள் ஒழிச்சு வச்சுருப்பான்னு தெரியாது, தேடணும். அந்த தேடல், இந்த பேஜ் எனர்ஜி பார்த்தீங்களா, அந்த கூடை தூக்கிட்டு ஒரு பரந்த புல்வெளியில் நடந்து போகிற அந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் தேடிக்கிட்டே இருக்கணும். அந்த தேடல் வந்து பிரபஞ்சத்தோட அந்த சக்தியோடு இணையும் போது உங்களுக்கு தேடல் நீங்கள் 40 நிமிஷம் தேட வேண்டிய அவசியம் இருக்காது. உங்களோட ஆன்சர்ஸ் வந்து அந்த அந்த 2ஆவது நிமிஷமே வர ஆரம்பிச்சிடும். அதுதான் இந்த பிரபஞ்சத்தோட அருமை. அதை நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக மேலே வந்துடலாம். ஏதாவது காமிக் எனர்ஜி, ஏன்னா நான் இங்கே நிறைய காமிக் எனர்ஜி பார்த்தேன், வேணால் ரொம்ப ஸ்பெசிஃபிக் கைடன்ஸாக இருக்கான்னு பார்த்துட்டு நான் க்ளோஸ் பண்ணுறேன் இந்த ரீடிங். பாபாவோட கைடன்ஸோடு நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே, திரும்பவும் வந்து உங்களுக்கு இந்த முதல் படியை வந்து எடுத்து வைக்கிறதுக்கு தான் கைடன்ஸ், இது நாட் சப்போர்ட்டிங் யூ. நீங்கள் வந்து இந்த பெண்ணுக்கான சப்போர்ட்டை பண்ணலை, அதுதான் வந்து திரும்பவும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லுது. திரும்ப பார்த்தீங்கன்னா இது 2வது செய்தி, ரிக்ரெட். அதுக்காக நீங்கள் இப்போ செய்யாமல் விட்டிங்கன்னா நீங்கள் அதுக்காக ஒரு நாள் ரொம்ப வருத்தப்படுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா இதுதான் பிரபஞ்சத்தோட அருமை. நான் எதுவுமே பண்ணலாம், உங்கள் முன்னாடி தான் ஷஃபிள் பண்ணுறேன். இது பார்த்தீங்களா, ஸ்டே அவே. திரும்பவும் இந்த ஹெர்மிட் எனர்ஜி தான் சொல்லுது. திரும்ப இந்த வீடியோவில் எல்லாமே 2 வருது. இந்த பெண்ணோட எனர்ஜி பார்த்தீங்கன்னாலும் 2 தான், அஸ்ட்ரானமர் அண்ட் ஹை ப்ரீஸ்டஸ். இது எம்ப்ரஸ் எனர்ஜி. நம்ம திரும்ப இங்கே அபஸ் பார்த்தீங்க, இந்த பெண்ணோட எனர்ஜி ரொம்ப அருமையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா எம்ப்ரஸ், அஸ்ட்ரானமர், அபஸ். இந்த அபஸும் ஹை ப்ரீஸ்டஸ் தான், அஸ்ட்ரானமரும் ஹை ப்ரீஸ்டஸ் தான், இந்த எம்ப்ரஸும் ஹை ப்ரீஸ்டஸ் தான். அவ்வளோ பவர்ஃபுல்லான எனர்ஜி இந்த பெண்ணை நீங்கள், அதாவது உங்கள் வாழ்க்கையில் வரணும்னா நான் சொன்ன மாதிரி அந்த தேவதைகள் வந்து எல்லாத்துக்கும் கிடைச்சிட மாட்டாங்க. உங்களுக்கு கிடைக்கணும்னா அதுக்கு தகுதியுடையவங்களை நீங்கள் தான் மாற்றிக்கணும். சாய்ஸஸ் டு மேக். நீங்கள் முடிவெடுத்து இந்த கெட்டதை விட்டு விலகி போகணும். ஏன்னா உங்களுக்கு லக்கு உங்கள் ஃபேவராக இருக்குது. இது நீங்கள் பண்ண வேண்டிய முடிவு. அந்த முடிவை நீங்கள் எடுத்து இந்த முதல் படியில் காலை வைக்கணும். அதுதான் கடவுள் சொல்கிறாங்க. கடவுளோட சப்போர்ட் உங்களுக்கு இருக்குது. நான் சொன்னேன்னா இந்த ரீடிங்கில் நான் என்ன சொன்னனோ அதே தான் இங்கே வந்துட்டுருக்கு. எம்பசல்மெண்ட். நான் அந்த ஸ்கார்பியன் எனர்ஜி சொன்னேன் பார்த்தீங்கன்னா, எம்பசல்மெண்ட்னா
அடுத்தவங்க விஷயத்தில் ஓவராக மூக்க நுழைக்கிறது, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு நொடியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அலையிறது. அதாவது இந்த ஸ்டாக்கிங், அந்த ஜிபிஎஸ் ட்ராக்கர் வச்சு பார்க்குறது, அடுத்தது வந்து ஆள் வச்சு வேவ் பார்க்குறது, அப்புறம் கீழ்த்தரமாக எல்லா வேலையும் பண்ணுறது, ஃபோன் விட்டு கேட்குறது, இந்த மாதிரி தேவையில்லாத எல்லா வேலைகளும் பண்ணுறதுக்கு பேர் தான் எம்பெசல்மெண்ட். எம்பெசல்மெண்ட்னா அந்த ஜென்மங்களுக்கெலாம் அதுங்களுக்கு வாழ்க்கை இருக்கனே தெரியாது, அடுத்த வாழ்க்கையில் மூக்க நுழைக்கன்னா 100% ரெடி. ஸோ அந்த மாதிரி சுய வாழ்க்கை இல்லாத சில ஜென்மங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. அதை விட்டு விலகி போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்க போகுது. ஸோ வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் இஸ் டர்னிங் இன் யுவர் ஃபேவர். இது மெயினாக ஆண் எனர்ஜிக்கு தான். உங்களுக்கு பெண்ணை காப்பாற்ற வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்பை உணர்ந்து செயல்படுங்க. இது யூனிவர்ஸோட கட்டளை. அந்த கட்டளை கேட்டு நடந்தீங்க அப்படின்னா நீங்கள் தான் எம்பரர். உங்களுக்கான ஒரு அரியணையை அவங்க செஞ்சு வச்சு காத்துட்ருக்காங்க. ஆனால் அந்த அரியணையை வந்து தனியாக போய் நீங்கள் உட்கார முடியாது. ஏன் அப்படின்னா உங்களோட எம்பரஸ் இங்கே இருக்காங்க. எந்த அரியணையுமே வந்து ராணி இல்லாமல் அலங்கரிக்க முடியாது. அந்த அரியணையை அலங்கரிக்கணும்னா கூட இந்த மாதிரி ஒரு தேவதை வேணும். அந்த தேவதையை வந்து காப்பாற்றுறது இந்த எம்பரரோட பொறுப்பு. ரொம்ப கிளியராக இருக்குது கைடன்ஸ். உங்களுக்கு எதாவது ரொம்ப ஸ்பெசிஃபிக் கைடன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஓகே 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 நீங்கள் வந்து ஸ்டெப் எடுத்து வைக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டம் டெக் கார்டில் இன்க்ரீஸ் யுவர் எஃபோர்ட் இஃப் யூ வாண்ட் டு அச்சீவ் யுவர் கோல். இது ரெண்டு பேர்த்துக்குமே பொருந்தும், ஆணும் சரி பெண்ணும் சரி. ஓகே, நான் இதுக்கு மேலே ஷஃபில் பண்ணேன், எல்லா கார்டும் வெளியில் வந்துடும். ஐ ஹேவ் ஒன் மோர் பார்ட். நிறைய கைடன்ஸ் இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, அந்த கெட்டது டேக் பின்னாடி முதுகில் குத்துற அந்த பழக்கம் இருக்க பிரச்சனைனால வருது. அதனால் உங்களுக்கு பயம், அந்த மாதிரி டென்ஸான சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு தான் கடவுள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓடிடு, இடத்த காலி பண்ண அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் எதுக்கு ஓடணும் அப்படிங்கிறேன். திமிரா இருக்கியா, நாங்கள் அதே சைக்கிளில் திரும்ப சுற்றணும். சரி, இது இன்னும் ரொம்ப சிம்பிள். நீங்கள் கேட்டு நடந்து பாருங்களேன், உங்கள் வாழ்க்கை மாறும் இம்மீடியட்டாக. கரியர் இது இப்போ வந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது கரியரில். அடுத்தது 2 ஃபேஸ்டு ஃப்ரெண்ட். உங்களை சுற்றி யாரோ 2 முகம் இருக்க ஆள் இருக்காங்க, அதனால் யாரையுமே நம்பாதீங்க. அடுத்தது டீலிங்ஸ் ஒரு ரிலேஷன்ஷிப் வித் எ மேன். உங்களுக்கு இப்போது யாரோடையோ ஹேண்டில் ஒரு ஆணோட ஹேண்டில் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன், இல்லை இந்த ஆணை இந்த பெண் ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம், இல்லை நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ண வேண்டிய விஷயம். மொத்தம் மேபி இந்த முதுகில் குத்துறது ஒரு ஆணாக கூட இருக்கலாம். பார்த்தீங்க, திரும்பினா பே அட்டென்ஷன் டு யுவர் ஒர்க் ப்ளீஸ். நீங்கள் ஒர்க் பிளேஸில் இருந்தீங்க அப்படின்னா 2 தடவை கரியர் அண்ட் டெஸ்க் வந்துருச்சு. உங்களை யாரோ முதுகில் குத்த போகிறாங்க. அது வந்து 2 ஃபேஸ்டு ஃப்ரெண்ட், அது வந்து ஒரு ஆண். இந்த ஆண் வந்து உங்களோட வேலை செய்கிறவங்க. ரொம்ப ஸ்பெசிஃபிக் மெசேஜ். ஸோ இதை தயவு செஞ்சு நெக்லெக்ட் பண்ண வேண்டாம். இதை நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் காதல் எட்டி பார்க்கும். எப்போ எட்டி பார்க்கும் அப்படின்னா நவம்பர். ரொம்ப கிளியராக இருக்குது மெசேஜஸ். யாரெல்லாம் லக்கியாக இருக்கீங்கன்னு தெரியல இதை கேட்குறதுக்கு. ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக நவம்பருக்குள்ளே காதலும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். கரியர் விஷயத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. வேலை விஷயத்தில் ரொம்ப, அதாவது ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் 10 தடவை பார்த்துட்டு வேலையை வந்து ஃபைனலைஸ் பண்ணி அனுப்புங்க. உங்களுக்கு சின்ன டவுட் இருந்தாலும் அந்த வேலையை இழுத்துக்கோங்க, உடனே அனுப்பி ஏதாவது பெரிய ஆபத்தில் போய் மாட்டிக்காதீங்க. இன்னொன்று, யார் சொல்கிறதையும் நம்பி எந்த பொறுப்பையும் ஏற்றுக்காதீங்க. அது வந்து ஒரு ட்ராப். அந்த ட்ராப்குள்ளே போனீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இது எல்லாத்தையும் நடக்கிறது. ஓகே, இன்னொரு விஷயம் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, உங்கள் வேலையை காலி பண்ணுறதுக்கு ஸ்பெல் ஒர்க் நடக்குது. ஸோ கிளென்ஸ் யுவர் எனர்ஜி. நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, ஒரு டெஸ்கில் போய் உட்கார போகிறீங்கன்னா கீப் சம்திங் டு கிளென்ஸ் தட் எனர்ஜி. டெய்லி மார்னிங் அதை வந்து ரீப்ளேஸ் பண்ண கற்றுக்கோங்க. ஸோ அந்த எனர்ஜி ரிவைஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு புது எனர்ஜி உள்ளே வரும். அப்போ வந்து அந்த கெட்ட விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போகும். அடுத்தது உங்கள் டெஸ்கில் இல்லை நீங்கள் இருக்க ஒர்க் ஸ்பேஸில் ஸ்மோக் பண்ணுங்கள். எந்த ஸ்மோக் இல்லைங்க, நான் சொல்ல வர்றது புகை போடுங்க. புகைன்னா சாம்பிராணி போடலாம், இல்லை நிறையா இருக்குது. இப்போ புகை போடுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த அவுத்துன்னு ஒன்று எரிப்பாங்க. அது ஒரு சின்ன டப்பாவில் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு ஒரு நல்ல அரோமாவை உங்கள் ஸ்பேஸில் கொண்டு வரும். இல்லைனா வந்து ஊதுபத்தி பற்றி வைங்க, இல்லை ஏர் டிஃப்யூசர் இருக்கும், அதில் நீங்கள் எசென்ஷியல் ஆயில் போட்டிங்கன்னா அது அப்படியே அந்த அரோமாவை ஸ்ப்ரிட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ உங்களால் எதை அஃபோர்ட் பண்ணுமோ அதை பண்ணுங்கள். நான் சொல்கிறதுக்காக நீங்கள் எல்லாம் பண்ணணும் அவசியம் இல்லை, பட் ஒரு விஷயத்த உருப்படியாக ஃபாலோ பண்ணுங்கள். கீப் யுவர் ஸ்பேஸ் க்ளீன். அப்போ எப்போவுமே டெய்லி போனீங்கன்னா அப்படின்னா ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள், அந்த ஸ்பேஸை ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஜன்னலை கொஞ்ச நேரம் திறந்து விடுங்க, சன்லைட்டை உள்ளே விடுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஆட் ஆக அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது.
அடுத்து உங்கள் டெஸ்க்குள்ள நீங்கள் ஏதாவது யார் வேணால் நீங்கள் இல்லாத போது எதை வேணால் தடவி வச்சுருக்கலாம், என்ன வேணால் பண்ணியிருக்கலாம். ஸோ உங்கள் எனர்ஜியும் உங்கள் டெஸ்கையும் அப்பப்போ க்ளீன் பண்ணுங்கள், ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். எனர்ஜியை கிளென்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா எதுவுமே உங்களை ஒன்றும் பண்ணாத. ஒரு சாமி ஃபோட்டோ அங்கே வைக்க ட்ரை பண்ணுங்கள், நிறையா ரிசர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு கடவுள் வந்து இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணனால அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கே நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை ஸ்க்ரால் பண்ணும்போது ஒரு விஷயம் வரும், அது உங்களுக்கான விஷயமா இருந்துன்னு வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணி பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாவது நல்ல வைப்ரேஷன்ஸ் ஒரு இருக்கிறதுலே ரொம்ப அருமையான ஒரு சிம்பிளான டெக்னிக் என்னென்னா பிளான்ட். அந்த பிளான்ட்டை வந்து நீங்கள் இருக்க ஸ்பேஸில் வச்சு பாருங்களேன், அது எல்லா நெகட்டிவிட்டியும் அப்சர்வ் பண்ணிடும். இல்லைனா ஃபிஷ், ஒரு சின்ன நூண்டு ஃபிஷ் பாட் வாங்கி அதுக்குள்ளே ஒரு சின்ன மீனை வாங்கி விட்டு பாருங்கள், அது அவ்வளோ அருமையாக அந்த எனர்ஜியெல்லாம் கிளென்ஸ் பண்ணும். ஸோ இது மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. நீங்கள் ஃபெங்ஷூ யூஸ் பண்ணலாம், நிறைய இருக்குது, ஸ்டோன்ஸ், கேண்டில்ஸ், லாட் ஆஃப் திங்ஸ் நிறையா இருக்குது. நீங்கள் எதை வேணால் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் கடைசியில் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். எ சின்சியர் விஷ் வில் பி கிராண்டட். அந்த விஷ் வந்து இந்த தேவதையோடு வாழ்கிறது அப்படின்னா அந்த விஷ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிராண்டட். அது நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக அதை விஷ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து. அப்போ உங்களுக்கு சாய்ஸ் வந்து கரியராக இந்த பெண்ணா அப்படின்னு வந்தோன்னா டோன்ட் ஹாவ் தட் சாய்ஸ். உங்களுக்கு இப்போ சாய்ஸ் கிடையாது, சாய்ஸஸ் டு மேக். இப்போ இந்த கரியரை வந்து கடவுள்கிட்ட விட்டுட்டு நீங்கள் இந்த பெண்ணை தேர்ந்தெடுத்தீங்கன்னா இந்த கரியரை கடவுள் காப்பாற்றுவாங்க. ஆனால் இந்த பெண்ணை விட்டுட்டு கரியரை பார்க்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு காப்பாற்றுறதுக்கு யாரும் இருக்க மாட்டேன், கடைசியில் அந்த தேவதையும் இருக்காது. ஸோ மேக் இட் கிளியர். ஐ வாண்ட் டு மேக் இட் கிளியர். ஸோ பிரபஞ்சம் நம்ம ஏன் நான் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன்னா, நம்ம ஃபஸ்ட்டு இந்த பார்த்த கார்டில் எங்கேயுமே வந்து உங்களுக்கு ஒர்க் ஸ்பேஸே வரல. நீங்கள் கெட்டவங்கள ஒழிக்கணும், அடுத்தது நீங்கள் உங்கள் பவரில் நிற்கணும், அடுத்தது இந்த பெண் தெய்வத்தை காப்பாற்றணும், அடுத்தது அவங்க சொல்கிறது நீங்கள் கேட்கணும். இந்த பெண் வந்து ஒரு ஹை ப்ரீஸ்டர்ஸ். நீங்கள் அந்த சைக்கிளை முடிச்சுட்டு உங்கள் முதல் படியில் கார்டு எடுத்து வைக்கணும் தான் மெயின். ஆனால் ஏன் இங்கே வந்து கடவுள் உங்களுக்கு எந்த விஷயங்களை சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த காதலை இது பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த பிரச்சனையில் மாட்டிக்க கூடாதுங்கிறது தான் அவங்களோட எண்ணம். அதை நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். நான் எடுக்கிற எஃபர்ட்டுக்கே எனக்கு கொஞ்சமாவது ஆத்ம திருப்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இருக்கும். நான் ஏன் இவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறேன்னா, யாராவது ஒருத்தர் இதை கேட்டு உங்கள் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனையிலேருந்து மேலே வந்துட்டிங்கன்னா, யூ டோன்ட் நோ த ஹாப்பினஸ். அது வந்து உங்களுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுக்குமா, நம்மளால் ஒருத்தங்களை காப்பாற்ற முடிஞ்சதுங்கிற அந்த சந்தோஷம் வந்து நீங்கள் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும். அப்படி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி பாருங்கள், வாழ்க்கை ரொம்ப அழகாக மாறும். இது நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. இது எவ்வளோ எனர்ஜி, எவ்வளோ எஃபர்ட் போடணுங்கிறத வந்து பண்ணவங்க, நீங்கள் டெராட் ரீடிங் பண்ணவங்களை கேட்டிங்கன்னா, இல்லைனா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணவங்களை கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ எனர்ஜி அவங்க வந்து இது ஒரு வீடியோ பண்ணால் அவங்க இழப்பாங்கங்கிறது அந்த மாதிரி பண்ணவங்களுக்கு தான் புரியும். இட் ட்ரெயின்ஸ் ஆர் எனர்ஜி, பட் இதுதான் எங்களோட என்ன சொல்கிறது, கடவுளோட வழிகாட்டுதல். இது எங்களோட டெஸ்டினி. ஸோ உங்களோட டெஸ்டினி என்ன அப்படின்னு பாருங்கள். அந்த வழிகாட்டுதலை கேட்டு நடக்கிறதா இருந்தால் வழிகாட்டுதலை கேட்டு நடங்க. சரியான நபர்களின் அறிவுரையை கேள், இங்கும் அங்கும் தேவையில்லாமல் அலையாதே, ஏட்டுக்கல்வியின் பயனை விட நம்பிக்கை அதிக நன்மை கொடுக்கும். இதுதான் 425ஓடது. இதுதான் அழகாக இந்த கைடன்ஸ் எல்லாத்தையும் பாபா ஒரே வார்த்தையில் கிளாரிஃபை பண்ணிட்டார். சரியான நபர்களின் அறிவுரைப்படி நட. ஏன்னா உங்களை சுற்றி ஒரு கெட்டவங்க இருக்காங்க. அப்புறம் இங்கும் அங்கும் அலையாதே. இந்த கரியருக்கும் இந்த பெண்ணுக்கும் இல்லை வேறு எது விஷயத்துக்கும் அலைய வேண்டாம். ஒன்று குரங்கு பிடி மாதிரி ஒன்றை பிடிங்க, மீதி எல்லாம் தானாக செட்டில் ஆகும். நீங்கள் பிடிக்க வேண்டியது இந்த பெண்ணை கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க. ஏட்டு கல்வியினால் பயனில்லை. அதாவது என்ன சொல்லுவோம் நம்ம ஒரு அழகான பழமொழி, என்ன சுரக்கா கறிக்கு உதவாது, ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாதுன்னுவாங்க. வெறும் புக்கை வச்சு படிக்கிறது வந்து ப்ராக்டிக்கல் லைஃப்க்கு ஒத்து வராது. அதுதான் அந்த பழமொழியோட விளக்கம். அதனால் வெறும் புக்கில் படிச்சுட்டு இல்லைனா நீங்கள் வெறுமே புக்கை நம்பியே வாழ்க்கை வாழ்கிறீங்க அப்படின்னா அது வந்து ப்ராக்டிக்கல் லைஃப் அது இல்லை. இந்த பிரபஞ்சம் வந்து ரொம்ப அழகான விஷயம், அதை புரிஞ்சுக்கிறதுக்கு புத்தகங்கள் பத்தாது அப்படின்னு சொல்ல வராங்க. நம்பிக்கை, வெறும் நம்பிக்கை மட்டும் உங்களுக்கு வேணும். அதான் இந்த படியை வந்து நீங்கள் நம்பிக்கையோடு எடுத்து வச்சிங்கன்னா தானே இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் படியே எடுத்து வைக்கலன்னா அதுதான் கடவுளும் சொல்கிறாங்க. இந்த ரீடிங் ரொம்ப அழகாக இருந்தது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நான் பண்ணுறேன், எனக்கு தெரியும் ரீடிங் எவ்வளோ ப்ளே அவுட் ஆகுதுன்னு. ஸோ இது யாருக்கோ இந்த விஷயம் வந்து ஒரு பெரிய உதவி செய்ய போகுது. 489 பார்த்தீங்கன்னா, பயனற்ற ஊகங்களிலும் அலசல்களிலும் ஈடுபடாதே, ஸ்ரீ சாய்பாபாவிடம் நம்பிக்கைவை உன் வேலை நடைபெறும்.
அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை நடக்குது அப்படின்னா நீங்கள் குழப்பிக்கிறீங்க, ரொம்ப குழப்பிக்கிறீங்க. ப்ராக்டிக்கலாக பண்ணுறேன், இது அப்படி ஆகிடுமோ, இப்படி ஆகிடுமோ, இங்கே ஓடி போய் காப்பாற்றலாமா, அங்கே ஓடி, ஒன்றுமே பண்ண வேண்டாம். சிம்பிளாக கடவுள்கிட்ட போய் உட்காந்து உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள், அவங்கக்கிட்ட விட்டுருங்க. உங்களுக்கான பொறுப்பு என்னன்னு புரிஞ்சுக்கோங்க, அதில் கால் எடுத்து வைங்க. உங்களோட பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக மறைஞ்சு போகும். யார் பயமுறுத்துறதுக்கோ இல்லை யார் கொடுக்குற பிரச்சனைக்கோ பயந்து ஓடணும்னு அவசியம் இல்லை. உங்கள் வாழ்க்கையை என்றைக்கோ கடவுள் தீர்மானிச்சிட்டாரு, யாராலையும் அதை மாற்ற முடியாது. இந்த பிரபஞ்சத்தை நம்புங்க, கைவிட மாட்டாங்க. ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.